தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அதாவது சிங்கப்பூர்ல நீங்க டிரைவரா இருக்கீங்களா அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிரைவரா இருக்காங்களா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது சிங்கப்பூர்ல ஆக்சிடென்ட் அதிகமா நடக்கிறதுனால 2026ல இருந்து சட்டத்தை கடுமையாக்க போறோம் அப்படின்னு ஒரு பேட்டியில சிங்கப்பூரோட லா மினிஸ்டரா இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய சண்முகம் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ மூலமாக இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஃபைனு எத்தனை பாயிண்ட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பத்தியும் அடுத்த வருஷத்துல இருந்து எவ்வளவு ஃபைனு பிளஸ் எத்தனை பாயிண்ட் உயர்த்த போறாங்க அப்படிங்கிற பத்தியும் A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது மாதிரி சிங்கப்பூர் சம்பந்தமான பல புது புது தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணுமா, அதே போல சிங்கப்பூர்ல வேலை வாய்ப்பு செய்திகளை பத்தி நீங்க அறிஞ்சுக்கணுமா, நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, 2024 கம்பேர் பண்ணையில கிட்டத்தட்ட 7200 ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுல 142 பேர் இறந்திருக்காங்க. சரிங்களா? இத 2023 கம்பேர் பண்ணும்போது 44% அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்கதா கருத்து கணிப்புல சொல்றாங்க. போன வருஷத்துல மட்டும் ஸ்பீட் லிமிட்டை மீறினவங்க மற்றும் ஓவர் ஸ்பீட்ல போனவங்க கிட்டத்தட்ட 1,92,000 கேஸ் இருக்கிறதா கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. இத கவனத்துல கொண்ட மதிப்பிற்குரிய லா மினிஸ்டரா இருக்கக்கூடிய அமைச்சர் சண்முகம் அவர்கள் சட்டத்தை கடுமையாக்கினா மட்டும்தான் இதை கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விபத்துகள் குறையணும் அப்படின்னா பொதுமக்கள், சைக்கிள் ஓட்டிகள் மற்றும் வாகனம் ஓட்டிகள், அதே போல மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் இவங்க எல்லாரும் ஒத்துழைச்சு வேகத்தை குறைச்சு பாதுகாப்பாக போனா மட்டும்தான் இந்த ஆக்சிடென்ட்களை குறைக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025ல ஸ்பீடா போனீங்கன்னா எத்தனை டெமெரிட் பாயிண்ட் கட் பண்ணுவாங்க, அதே போல எவ்வளவு அமௌண்ட் ஃபைன் அடிப்பாங்க அப்படிங்கிற பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், 2024ல ஆக்சிடென்ட் அதிகமா நடந்ததுனால 2025லயும் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது ரெட் லைட்ல நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா உங்களை படம் பிடிக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருந்த கேமரா ஸ்பீடையும் கண்காணிக்கிற மாதிரி மாற்றி அமைச்சிருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அதாவது சாதாரணமா நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகக்கூடிய சாலையில, அதாவது 50ன்னு போட்டுருந்துச்சுன்னா அந்த 50 நீங்க தாண்டக்கூடாது. 49 50க்குள்ள போகலாம். 51க்கு மேல நீங்க போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு 150 வெள்ளி ஃபைனும் 4 டெமெரிட் பாயிண்ட்டும் கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 21 கிலோமீட்டர்ல இருந்து 30 கிலோமீட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வெள்ளி ஃபைனும் 6 டெமெரிட் பாயிண்ட்டும் கட் பண்ணுவாங்க. இதே நீங்க 31 கிலோமீட்டருக்கும் 40 கிலோமீட்டருக்கு உள்ள நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 வெள்ளி ஃபைனும் 8 டெமெரிட் பாயிண்ட்டும் கட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதே நீங்க 41ல இருந்து 50 கிலோமீட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. அது போல 12 டெமெரிட் பாயிண்ட் கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 51ல இருந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்துவாங்க. அதே போல அதுக்கப்புறம் 18 டெமெரிட் பாயிண்ட் உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போனீங்கன்னா கோர்ட்ல கொண்டு போய் ஆஜர்படுத்துவாங்க. பிளஸ் 24 டெமெரிட் பாயிண்ட் உங்களுக்கு கட் பண்ணிடுவாங்க. 24 பாயிண்ட் போச்சுனாவே நீங்க வண்டி ஓட்டுறதுக்கான தகுதியை இழந்துருவீங்க. ஒருவேளை நீங்க ரெட் லைட் எரியும் போது ரெட் லைட் கேமரா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க உள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா 400 வெள்ளி ஃபைனும் 12 டெமெரிட் பாயிண்டும் போயிடும். இதே நீங்க பி பிளேட் வச்சு, அதாவது நீங்க லைசன்ஸ் எடுத்து 1 வருஷம் கூட ஆகல, நீங்க வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸை ரீவோக் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க புதுசா லைசன்ஸ் எடுத்து 1 வருஷம் கூட ஆகல அப்படின்னா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா அவசியம் நீங்க ரொம்ப எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் வாகனத்தை ஓட்டணும். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் இப்ப சொன்ன அனைத்தும் 2025ல கடுமையாக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள். அப்படி இருந்துமே ஆக்சிடென்ட் அதிகமா நடந்ததுனால இப்ப 2026ல இருந்து 50 வெள்ளியில இருந்து 150 வெள்ளி இந்த ஃபைனோட எண்ணிக்கையை அதிகரிக்க போவதா மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அதே போல டெமெரிட் பாயிண்ட் அதிகரிக்க போவதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அதிகரிச்சா மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான அதிகப்படியான விபத்துகளை தடுக்க எது சிறந்த வழி அப்படின்னு மக்களிடம் கேட்டபோது ஹெவி ஃபைன் பிளஸ் டெமெரிட் பாயிண்டோட எண்ணிக்கையை அதிகரிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பல பயனுள்ள தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.